குறைந்த ஈகோ, அதிக செல்வம், அது ஒருபோதும் தோற்றமளிப்பது போல் நல்லது அல்லது கெட்டது அல்ல. அதிர்ஷ்டம் மற்றும் ஆபத்தின் சக்தியை மதிக்கவும். முதலீடு செய்வதில் நேரம் மிகவும் சக்தி வாய்ந்த சக்தியாகும், அதாவது நீண்ட காலத்திற்குள் பணம் சேர்கிறது. நீங்கள் விரும்பியதைச் செய்ய உங்கள் நேரத்தை, வாழ்க்கையை கட்டுப்படுத்துவது, நீங்கள் விரும்பும் வரை, நீங்கள் விரும்பும் நபருடன், செல்வத்தின் மிக உயர்ந்த ஈவுத்தொகையாகும். எனவே செல்வத்தை உருவாக்க முயற்சிக்கும்போது நீங்கள் அந்த சுதந்திரத்தை அடைகிறீர்களா என்பதை எப்போதும் கவனத்தில் கொள்ளுங்கள். உங்கள் உடைமைகளால் உங்களைப் போல் யாரும் ஈர்க்கப்படுவதில்லை. உங்கள் உடைமை படத்தை அவர்கள் வைத்திருப்பதற்காக மற்றவர்கள் உண்மையில் உங்களை போற்றும்போது உங்களை போற்றுவார்கள் என்று நீங்கள் நினைக்கலாம். குதிரைத்திறன், பளிச்சிடும் கார் மற்றும் பெரிய வீடு போன்றவற்றை விட இரக்கம் மற்றும் பணிவு ஆகியவற்றால் நீங்கள் மரியாதை மற்றும் பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். சேமிப்பிற்காக சேமிக்கவும். நீங்கள் விளையாடும் விளையாட்டை வரையறுக்கவும். மற்றவர்களின் விளையாட்டுகளில் பலியாகாதீர்கள். நான் பணக்காரனாக வேண்டும் என்று எண்ணவில்லை. நான் சுதந்திரமாக இருக்க விரும்பினேன். பணத்தின் உளவியல், செல்வம், பேராசை மற்றும் மகிழ்ச்சி பற்றிய காலமற்ற பாடங்கள். மோர்கன் ஹவுஸ்லின் மூலம் பணத்துடன் நன்றாகச் செய்வது என்பது உங்களுக்கு தெரிந்ததை பற்றியது அல்ல, நீங்கள் எப்படி நடந்து கொள்கிறீர்கள் என்பது பற்றியது. மற்றும் நடத்தை கற்பிப்பது கடினம், உண்மையில் புத்திசாலிகளுக்கு கூட. பணம், முதலீடு, தனிப்பட்ட நிதி மற்றும் வணிக முடிவுகள் பொதுவாக ஒரு கணித அடிப்படையிலான துறையாக கற்பிக்கப்படுகிறது, அங்கு தரவு மற்றும் சூத்திரங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சரியாக கூறுகின்றன. ஆனால் நிஜ உலகில் மக்கள் விரிதாளில் நிதி முடிவுகளை எடுப்பதில்லை. அவர்கள் அவற்றை இரவு உணவு மேசையிலோ அல்லது ஒரு சந்திப்பு அறையிலோ உருவாக்குகிறார்கள், அங்கு தனிப்பட்ட வரலாறு, உலகத்தை பற்றிய உங்கள் தனிப்பட்ட பார்வை, ஈகோ, பெருமை, சந்தைப்படுத்தல் மற்றும் ஒற்றைப்படை ஊக்கத்தொகை ஆகியவை ஒன்றாகச் சேர்க்கப்படுகின்றன. தி சைக்காலஜி ஆஃப் மணியில் விருது பெற்ற எழுத்தாளர் மோர்கன் ஹவுஸ் 19 சிறுகதைகளை பகிர்ந்துள்ளார். மக்கள் பணத்தை பற்றி நினைக்கும் விசித்திரமான வழிகளை ஆராய்ந்து, வாழ்க்கையின் மிக முக்கியமான தலைப்புகளில் ஒன்றை எவ்வாறு சிறப்பாக புரிந்து கொள்வது என்பதை உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்.